நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் ஊற்றும் காரணமாய் பாத்திரமாய் இருக்கிறவரே, எங்கள் அன்பின் கடவுளே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். விண்ணிலும் மண்ணிலும் அனைத்து அதிகாரமுடையவராய் உம்முடைய அதிகாரத்தை அன்பு செலுத்துவதற்கும் மன்னிப்பதற்கும் வெளிப்படுத்தினீர் என்பதை சிந்திக்கும்படியாக இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். சிறப்பாய் திருச்சபை சீர்திருத்த திருநாளை நினைவு கூர்ந்து கொண்டாட இருக்கின்ற இந்த நாளிலே உடைய வார்த்தைகளின் வழியாக எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்முடைய நிறைவான அன்பை எங்களுடைய உள்ளத்திலே பெருக பண்ணுவீராக. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கென்று காத்திருக்கிறோம். நீர் உம்முடைய ஆவியான வழியாக எங்களோடு பேசுகிறாக. இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 22ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபை முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின செய்தி நூல் 18ஆம் பிரிவு திருவசனங்கள் 21 தொடங்கி 35 வரை அடங்கிய திருமொழிகளை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். மன்னிக்க மறுத்த பணியான் ஓமை. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்க
மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறேன் என்றார். வேதத்துக்காக சோத்திரம் அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறேன். இந்த நாள் மிகவும் மனமகிழ்ச்சியான ஒரு நாள். திருச்சபையினுடைய சீர்திருத்த திருநாள். திருச்சபை சீர்திருத்த திருநாள் என்று வருகின்ற போது ரெண்டு விதமான எண்ணங்கள் திருச்சபையிலே இருக்கின்ற மக்களிடத்தில் இருக்கும். ஒன்று, திருச்சபையினுடைய அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் திருச்சபையிலே அதிகாரமற்ற நிலையிலே எளிமையான இறை மக்களாய் இருக்கின்றவர்கள். ஆட்சி மன்றத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறவர்கள், ஆட்சி பொறுப்பு இல்லாதவர்கள். இந்த ரெண்டு நிலையிலே வருகின்ற போது பொதுவாகவே ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு திருச்சபை சீர்திருத்த திருநாளை அதனுடைய நோக்கத்தோடு கொண்டாட வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்காது. திருச்சபை சீர்திருத்த திருநாளிலே மிக விளம்பரத்திற்காக பல நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். ஆனால் திருச்சபை சீர்திருத்த திருநாளின் முதன்மை நோக்கம் வழிபாடுதான். அந்த வழிபாடு என்பது சீர்திருத்த சிந்தனையை, கிறிஸ்துவனுடைய மனநிலையை இறை மக்களுக்கு உண்மையாய் கற்பிக்க வேண்டும். அதுதான் சீர்திருத்த திருநாளினுடைய முதன்மை நோக்கம். மண்டபங்களை திறக்கலாம், கடைகளை திறக்கலாம், வியாபார நோக்கத்தோடு பணத்தை மையமாக கொண்டு அல்லது நம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக பல செயல்களிலே நாம் ஈடுபடலாம். ஆனால் இறை மக்களுக்கு கடவுளின் வார்த்தையை தூய்மையான நற்செய்தியாய் அறிவிக்கிறோமா என்கின்ற கேள்வியோடு தான் சீர்திருத்த திருநாளை நாம் நினைவு கூறவும் கொண்டாடவும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியை திருத்துவ திருநாளுக்கு பின்னரும் 22ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள், ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையும் சீர்திருத்த திருநாளும் ஒரே நாளிலே வந்துவிட்டதாலே 2 ஆராதனை நடத்துவதா அதை 2 பிரசங்கம் பண்ண முடியுமா என்கின்ற கேள்விகள் மனதிலே எழலாம். எந்த நற்செய்தி பகுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழல் சார்ந்து அதை சரியாய் வடிவமைத்து மக்களுக்கு கொடுக்கின்ற போது 2 நிகழ்வை ஒரே நிகழ்வாக மாற்றிவிடலாம். அந்த நிலையிலே திருத்துவ திருநாள் பின்வரும் 22ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளை சீர்திருத்த திருநாளில் அந்த சிந்தனையோடு நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். சீர்திருத்த திருநாளினுடைய நோக்கம் என்ன? ஏன் சீர்திருத்தம் கொண்டாடப்பட்டது, ஏன் நிகழ்ந்தது என்று பார்க்கின்ற போது திருச்சபை வரலாற்றிலே 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டினுடைய முதல் கால் பகுதியிலே அருட்தந்தை மார்ட்டின் லூதர் அவர்கள் மூலமாக சீர்திருத்தம் தொடங்கப்பட்டது, சீர்திருத்தம் நிகழ்த்தப்பட்டது என்பது சீர்திருத்த திருச்சபையினுடைய பார்வை. குறிப்பாய் லுத்தரன் திருச்சபைகள் லுத்தரனுடைய அந்த கோட்பாடுகள் சிந்தனைகளை அடித்தளமாக கொண்டு திருச்சபையை கட்டியெழுப்ப இருப்பதனாலே
சீர்திருத்த திருநாளை அதிகமாய் கொண்டாடுகிறது. ஆனால் திருச்சபை சீர்திருத்தம் என்பது வரலாறு தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது வீடுகளிலே நடக்கிறது, சமூகத்திலே நடைபெறுகிறது, ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபையிலும் நடைபெறுகிறது, தனி மனித வாழ்விலே சீர்திருத்தம் நடைபெறுகிறது. இன்றைக்கு ஒரு அருளை கேட்டு அதன் வழியாக என் மனதிலே ஒரு புதிய சிந்தனை, ஒரு மனம் திரும்புதல் இருக்குமேயானால் அதுவே ஒரு பெரிய சீர்திருத்தம் தான். தனி மனித வாழ்விலே சீர்திருத்தம் ஏற்படாவிட்டால் பொது வாழ்விலே ஒரு காலமும் நம்மாலே ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கிவிட முடியாது. முழங்காலிலே நிற்கின்ற ஒருவரால் மாத்திரமே சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்படி முழங்காலிலே நின்று சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் தான் மார்ட்டின் லூதர். அவருடைய இளமை காலங்களை குறித்து பார்த்தோமானால் அவர் துறவர மடத்திலே இருந்த காலங்களிலே ஒரு மனிதர் தவறு செய்துவிட்டால் ஒரு முறை உபவாசிக்க வேண்டும் என்பது அந்த நாட்களில் இருந்த ஒழுங்கு. தவறு செஞ்சுட்டா ஒரு வேளை சாப்பாடு கிடையாது, ஒரு பொழுது இருக்கணும். ஆனால் தவறு செய்யவில்லை என்றாலும் ஒரு வேளை தவறு செய்திருப்பேனோ என்ற மனநிலையோடு உபவாசத்தை கைக்கொள்ள ஆரம்பித்த லூத்தர் உபவாசிக்க வேண்டும். பாவம் செஞ்சிருந்தா என்ன, செய்யாம இருந்தா என்ன, கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக, கடவுளின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசிப்போமே. ஒரு தண்டனையை ஒரு விருப்ப தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்ந்தவர் லூத்தர். அப்படிப்பட்ட அந்த ஒப்படைப்பு லூத்தருக்குள்ள இருந்ததனால்தான் திருச்சபை சீர்திருத்தத்தை கொண்டு வர முடிந்தது. இது சீர்திருத்த தந்தை குறித்த ஒரு சிறிய அறிமுகம். இதனால் என்னுடைய நற்செய்திக்குள்ளாக சென்று இந்த பகுதியை எப்படி லூத்தரினுடைய பார்வையிலே பார்க்க முடியும், லூத்தரினுடைய சீர்திருத்தத்துக்கு இது எப்படி ஒத்து போகிறது என்ற நிலையிலே இந்த நற்செய்தியை நாம் சிந்திப்போம். இன்றைய நாளினுடைய கருப்பொருள் என்பது இந்த நற்செய்தியை படிக்கின்ற போதே நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாவா? என்ன இன்னைக்கு நான் தலைப்பு, இன்றைய நாளினுடைய தலைப்பு என்ன? மன்னிப்பு. இந்த நாளின் தலைப்பு மன்னிக்க மறுத்த பணியாளர் குறித்த ஓமை என்ற உடனே அங்கே என்ன இருக்கு? மன்னிப்பு என்பது அங்கே இருக்கிறது. மன்னிப்புக்கும் லூத்தரின் சீர்திருத்தத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை சிந்தித்துவிட்டு இந்த நாலு நற்செய்தி பகுதியை நாம் விரிவாக சந்திப்போம். லூத்தர் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தத்துக்கு முன்பு வரை கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை அடங்கிய காலத்திற்கு திருச்சபையிலே இடைக்காலம் என்று பெயர், மிடிவல் பீரியட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார். இந்த இடைக்காலத்திலே அன்றைய ரோமை திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லுகிறோம் இல்லையா? கத்தோலிக்க என்ற வார்த்தையினுடைய பொருள் வந்து ஒன்று என்பது பொருள். கேத்தலிக் அப்படின்றால் என்ன பொருள்? ஒன்று என்பதுதான் அதனுடைய பொருள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று வரும்போதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆர்சி சர்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரோமன் கேத்தலிக் சர்ச். 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் திருச்சபை ஒன்றுதான். அந்த திருச்சபையினுடைய தலைவர் வந்து போப். அந்த நாட்களிலே திருமறை மக்களுடைய கையிலே கிடையாது. 14ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் தான் முதல் முறையாக ஜான் விக்லிஃப் என்கின்ற அருட்தந்தை திருமறையை மொழிபெயர்க்க முயற்சித்தார். அதன் விளைவு அவரை கொலை செய்தார்கள். கொலை செய்தது வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அன்றைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப். அதன் பிறகு ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் ஹஸ் என்கின்ற ஒரு கத்தோலிக்க ஆயர் திருமறையை மொழிபெயர்க்க முயற்சித்தார். அவரை
கம்பத்திலே கட்டி வைத்து உயிரோடு கொளுத்தினார்கள். அதை செய்தவரும் போப்பும் ஆயரிடம்தான். அப்படி இரண்டாவது ஆயரை அவர்கள் கொலை செய்கின்ற போது அதைவிட ஒரு கொடூரமான செயலை செய்தார்கள். என்னவென்றால், முதல்ல ஐயரை கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த ஆயருடைய உடலின் கல்லறை ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த கல்லறைக்கு சென்று அந்த கல்லறையை தோண்டி எடுத்து அதிலே மிச்சம் மீதியாக இருந்த அந்த எலும்புகளை கொண்டு வந்து இந்த இரண்டாவது ஜான் ஹஸ் என்ற ஆயரை உயிரோடு எரிக்கின்ற போது அந்த ஜான் விக்லிப் என்ற ஆயருடைய எலும்புகளை கொண்டு வந்து எரித்தார்கள். இதெல்லாம் வேற்று மதத்தை சார்ந்தவர் செய்யல, போப் செய்தார். போப் ஆண்டவர் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. போப் ஆண்டவர் என்பது யாருடைய பேரு? இயேசுவை மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லணும். வேறு யாரையும் ஆண்டவர் என்று சொல்லக்கூடாது. இந்த நிலையிலே தான் அப்போ சீர்திருத்தத்திற்கு எது தேவை என்று வருகின்ற போது முதலாவது கடவுளின் வார்த்தை மக்களுடைய கையிலே செல்ல வேண்டும். இன்னைக்கு நாமெல்லாம் மிக சொகுசா இருக்கிறோம். பைபிள் எடுத்துன வார்த்தை கூட நமக்கு சோம்பேறித்தனம். கோயிலில் இதாம்மா கிடைக்கிறது, பைபிள் வாங்கி வச்சுட்டு வீட்டிலேருந்து கையை வீசிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அலைபேசியிலே திருமறை படிக்கிறோம். அலைபேசியிலே திருமறை படிப்பது தவறு கிடையாது. எப்பொழுது படிக்கலாம்னா, ஒரு பேருந்து பயணத்திலே படிக்கலாம். திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தோம், அந்த நேரத்தில் வசனத்தை சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்பொழுது அலைபேசியில இருந்து படித்துக் கொள்ளலாம். வழிபாட்டிற்கே நான் பைபிள் எடுத்துன்னு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவது இன்றைய சீர்திருத்த திருநாளின் சிந்தனையின் பார்வையிலிருந்து பார்த்தோமானால் மிகப்பெரிய பாவம். ஆகவே திருமறை எப்படி நம்முடைய கையிலே வந்தது என்று பார்க்கும் போது பலருடைய ரத்தம் சிந்துதல்கள் அதிலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அது கடவுளின் வார்த்தை. அதை சுமப்பதற்கு வெட்கப்படவோ அச்சம் கொள்ளவோ வேண்டிய அவசியம் கிடையாது. ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து கொண்டு வந்த இந்த திருமறையை வேற யாரும் பார்த்தா நம்மளை கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்சிடுவோம், RSS ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், பைபிள் எடுத்துன்னு கிடையாது. நம்ம கிறிஸ்தவன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே திருமறையை எடுத்து வராத நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. கடவுளின் வார்த்தை நம்முடைய கைகளிலே இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது மிகப்பெரிய கொடை. அது பல உயிரிழப்புகளின் வழியாக, பல தியாகங்களின் வழியாக நம்முடைய கைகளுக்கு வந்திருக்கிறது. கடவுளின் வார்த்தையை சுமப்பதற்கான வாய்ப்பை இந்த திருச்சபை சீர்திருத்தம் புத்தர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளின் வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஏன் முக்கியமானது என்று வருகின்ற போது, கடவுளின் வார்த்தை இன்றைக்கு நம்ம கைகளில் இருப்பதினாலே, எனக்காக ரத்தம் சிந்தியவர் ஆண்டவர் இயேசு, அவர் என்னுடைய பாவங்களை எந்த விதமான விலைக்கிறையும் என்னிடத்தில் எதிர்பார்க்காமல் இலவசமாக மன்னித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்னை இலவசமாக மன்னித்திருக்கிறார். இது எப்போ தெரியும்னா, 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பைபிள் மக்கள் கையில் வந்த பிறகுதான் மக்களுக்கு தெரியும். அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, என்ன நடந்தது என்றால், போப் சீட்டு விற்பார். போப்பு எல்லா இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்படிலாம் ரேஷன் கார்டில் கூட, ரேஷன் கடையில் கூட டோக்கன் சிஸ்டம். அப்போது டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை எப்படி வாங்க, டீ கடையில் போனால் என்ன பண்ணோம், முதல்ல காசை கொடுக்கணும், டோக்கன் கைக்கு வரும். டோக்கனை கொண்டு போய் டீ மாஸ்டர் கையில் கொடுத்தா டீ போட்டு கொடுப்பார். எதற்கு? கடையினுடைய ஓனரே டீ போடுறவராக இருந்தாக்கா அவரே காசு வாங்கி போட்டுவார், அவரே டீ போட்டு கொடுத்துருவார். ஓனர் ஒருவர் பணியாளர் ஒருவராக இருக்கிற போது, பணியாளர் மீது நம்பிக்கை இல்லாத போது ஓனர் என்ன பண்றாரு, உரிமையாளர் பணத்தை இவர் வாங்கிக்கிறாரு, உழைக்கிறவர்
வேறொருவர், இல்லையா? இங்கே போப் ஆயர்களை தம்முடைய ஏஜென்ட்டுகளாக, பாவ மன்னிப்பு சீட்டு இருக்கின்ற ஏஜென்ட்டுகள். அவர்கள் இறை மக்களுக்கு ஆயர்கள்லாம் கிடையாது. ஏஜென்ட் டு த போப். அவர் பாவ மன்னிப்பு சீட்டுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவார். அந்த விலை நிர்ணயம் பண்ண சீட்டை விற்று சீட்டை கையில் கொடுத்துட்டாங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. தொடக்க காலத்திலே பலி செலுத்த வேண்டிய முறை இருந்தது. யூத முறைமையின்படி, இஸ்ரேல் முறைமையின்படி பலி செலுத்தணும். 1 வயது ஆட்டுக்குட்டி, 1 வயது கன்றுக்குட்டி அல்லது புறா குஞ்சுகளை பலி செலுத்துதல் என்பது மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டு அது காலங்காலமாக எருசலேம் ஆலயத்திலும் அதன் பிறகு எங்கெல்லாம் மக்கள் கடவுளை தொழுது கொள்கிறார்களோ அங்கெல்லாம் பலி செலுத்துகின்ற முறை இயேசுவின் காலம் வரையிலும் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திலே அவர் என்ன பண்ணாரு, சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டி விட்ட பிறகு இதுக்கு மேலே அதே அணுகுமுறை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஏன்னா பைபிளையே வியாபார தளமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதை மாற்றிவிட்டார். இப்போ அதற்கு வேறு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். அந்த வேறு ஒரு வடிவம் தான் இந்த பாவ மன்னிப்பு சீட்டு. இந்த பாவ மன்னிப்பு சீட்டை போப்பு அச்சடிச்சு கொடுப்பாரு. அதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்பிஎஸ் ஃபெஸ்டிவலுக்கு பழைய லாட்ரி சீட் போடுவோம் இல்லையா, நம்பர் குத்தியிருக்கோம். நம்பர் போட்டு எத்தனை பேருக்கு சீட்டு விற்றுருக்குறது அங்கே கணக்கு இருக்கும். அப்போ சீட்டு விற்று அந்த சீட்டினுடைய கணக்கு எடுத்து அவற்றை கொடுத்து பணத்தை அவற்றை என்ன பண்ணலாம், கட்டினா இவர் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அதே நிலை இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிறது. ரெஸ்டரேஷன் என்ற பெயரிலே மக்களுடைய காணிக்கையை வசூலிக்கின்ற நிலை திருச்சபையிலே இருக்கிறது. திருச்சபை பணியாளர்களே கட்டாயப்படுத்தி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் போட்டுருவோம் என்று அச்சுறுத்தி காணிக்கையை வசூலிக்கின்ற நிலைகள் இன்றைக்கு திருச்சபையிலே இருக்கின்றது. அன்றைக்கு போப்பு, இன்றைக்கு பேராயர்கள், எல்லா திருச்சபைகளிலுமே பெரிய மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. அன்றைக்கு போப்பு எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. போப்பு என்ன பண்ணுவார், கம்பத்தில் கட்டி எரிச்சிருவார். இன்னைக்கு கேள்வி கேட்டோம்னாக்க சபை விளக்கம் செய்வோம் என்று சொல்லி சொல்லுவார். இப்படிப்பட்ட நிலையிலே இப்படி மன்னிக்க மறுக்கின்ற மனநிலையுடைய நபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவது, நான் உங்களுக்கு மன்னித்திருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு அடுத்திருக்கிறவரை மன்னிக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பதனாலே நீங்கள் மற்றவர்களை தண்டிக்க முடியாது. தண்டிப்பதற்காக நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நான் உங்களை மன்னித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மன்னித்திருக்கிறேன், நீ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அன்பு செய்து திருச்சபை வழிநடத்துவதற்கு தான் ஆயர் பணியை தவிர மக்களை பிரித்தாளுகை செய்து அச்சுறுத்தி மக்களை எனக்கான அடிமைகளாக மாற்றுவது கிடையாது. அதற்கேற்ற நற்செய்தி தான் இந்த நாளின் நற்செய்தி. இந்த நாளினுடைய 4 திருமறை பகுதியை பார்த்தோமானால், கடவுள் மீட்பராக இருக்கிறார். அவர் அளிக்கின்ற மீட்பு என்பது மிகுதியானது. அளவிட முடியாத மீட்பை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் பாடுகிறார்கள், கடவுள் நமக்கு மிகுதியான மீட்பை அருளியிருக்கிறார். திருப்பாடல் 130 அப்படி சொல்லியிருக்குது இல்லையா? எருசலேம் ஆலயத்தை நோக்கி பயணிக்கின்ற போது கடவுள் நம்மை மன்னித்திருக்கிறார், கடவுள் நமக்கு மீட்பு வாழ்வை அருளியிருக்கிறார். திருப்பாடல் 130 எசையா 45 இணைத்து பார்த்தோமானால் 70 ஆண்டு கால சிறையிருப்பு, அதிலே 50 ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது. முதல் 50 ஆண்டுகள் கடந்திருக்கிற போதுதான் சைரஸ் அங்கே அரசராக பாபிலோனிலே ஆட்சி செய்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலம் 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளிலே அந்த இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கின்ற போது கடவுளை நோக்கி முறையிட்டார்கள். தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தார்கள். அப்படி அறிக்கை செய்தபடினாலே கடவுள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உண்மையான மீட்டுருவாக்கத்தின் வாழ்வை அருளினார். பாழாய் கிடந்த எருசலேம் ஆலயத்தை
மீண்டும் கட்டி எழுப்புகின்ற வாய்ப்பை தந்தளினார். 50 ஆண்டுகளாக குடியிருப்பு அற்றவைகளாக இருந்த அந்த எருசலேம் நகரத்திலே மீண்டுமாக இந்த மக்கள் அங்கே குடியேறி பாழாய் கிடந்த எல்லாவற்றையும் சீரமைத்து அங்கே மீண்டும் குடியிருக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். கடவுள் எங்கள் மூதாதையருக்கு இரக்கம் காட்டியது போல எங்களுக்கும் இரக்கம் காட்டியிருக்கிறார். எங்கள் மூதாதையரை மன்னித்தது போல எங்களையும் மன்னித்திருக்கிறார். எனவே ஆண்டவர் அருளுகின்ற மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கானது அல்ல. தலைமுறைதோறும் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார், நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உள்ளுணர்வோடு தங்களுக்குள்ளாகவே தன்னைத்தானே சோதித்த அறிதல் என்ற மனநிலையிலிருந்து செல்ஃப் ரியலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்னுடைய பிழைகளை நானே மனம் வந்து ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய திருமுறையிலே அறிக்கை இடுவதின் வழியாக ஆண்டவர் அருளுகின்ற மன்னிப்பையும் மீட்பையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற சிந்தனையோடு அந்த மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். எருசலேமை நோக்கி செல்கின்ற போது அவர்கள் கடவுள் எங்களுக்கு மிகுதியான மீட்பை அருளியிருக்கிறார், எனவே நாங்கள் கடவுளை போற்றி புகழ்கிறோம் என்கின்ற சிந்தனையுடைய மக்கள் அந்த அளவற்ற மன்னிப்பை, அளவற்ற மீட்பை, கடவுளின் அளவற்ற அன்பை மகிழ்ந்து கொண்டாடினார்கள். எசாயா 45 பார்த்தோமானால் அங்கே சைரஸ் அரசர் வேற்றின மக்களிடத்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள் மீது அரசராக இருக்கிறார். சிறையிருப்பிலே பாபிலோனியாவிலே இங்கே சைரஸ் அரசராக வந்தவுடன் அங்கே கடவுள் சைரஸ்க்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என்னுடைய ஊழியக்கார் எதற்கு அப்படின்னா, என் மக்கள் பாவம் செய்தார்கள், அவர்களை நான் தண்டித்தேன், இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பியிருக்கிறார்கள். எனவே என்னுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டி என்னுடைய பெயரை அவர்கள் போற்றும்படியாக என் மக்களை போகவிடு. அன்றைக்கு எப்படி மோசேயின் மூலமாக எகிப்திலே பார்வோனிடத்திலே போய் என் மக்களை போகவிடு, அவர் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் மூலமாக செயல்பட்டாரோ, இங்கு வேற்றினத்து மக்களுடைய அரசனாக இருக்கின்ற சைரஸை பார்த்து சொல்கிறார், என் மக்களை என்னுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு அவளை வழி அனுப்பி வை, அவளுக்கு தேவையானதை எல்லாம் செய் என்று சொல்லி அங்கே சைரஸ் அரசருக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை அரசனாக முடிசூட்டியது நான் தான். ஏனென்றால் நீ இந்த மக்களை விடுதலையாக்க வேண்டும், விடுதலை பணியை செய்ய வேண்டும், என்னுடைய மீட்பு திட்டத்தை செயலாக்கம் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆள் வேண்டும், அந்த ஆள் நீயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சைரஸ் அரசராக இருந்த இந்த மக்களை விடுதலையாக்குகின்றார். அங்கே கடவுள் தம்முடைய மிகுதியான அன்பை விளங்கப்படுகிறார். எப்படி? இஸ்ரேலுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரேல் அல்லாத மக்களுக்கும் நானே கடவுள், எல்லா மக்களினங்களின் மீதும் நான் அன்பு செலுத்துகிறேன். ஆமோஸ் 9ஆம் பிரிவிலே பார்த்தோமானால் 7ஆம் வசனத்திலே, இஸ்ரேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியர்கள் போன்றவர்கள் தானே, பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை தீரிலிருந்தும் அழைத்து வந்தவர் நான் அல்லவா? எனவே நீங்கள் வேறு, மற்ற மக்களினங்கள் வேறு அல்ல, எல்லா மக்களிலுமே என்னுடைய மக்கள் தான் என்று எல்லா மீதும் தம்முடைய நிறைவான அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். ஆகவே கடவுள் தம்முடைய முழு நிறைவான அன்பை முழு மாநிலத்தின் மீது பொழிந்தருளுகிறார். யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை தண்டிப்பார், மனம் திரும்புகின்ற போது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு மீட்பையும் நிறைவாழ்வையும் ஆண்டவர் அருள்வார். ஆகவே கடவுள் அளிக்கும் மீட்பு என்பது எல்லா மக்களினங்களுக்கும் பொதுவானது. நாம் மனம் திரும்புகிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்ற கேள்வி. இதனால் என்னுடைய திருமுக பகுதிக்குள்ளாக சென்று பார்க்கின்ற போது திருச்சபைக்கு பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும், அதுதான் தேவை. பற்றுறுதியை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு. அவர்தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய தொடக்கம், அவர்தான் நம்முடைய நம்பிக்கையின் நிறைவுமாய் இருக்கிறார். ஆகவே
அவர் மீது நம்பிக்கை உடையவர்களாக, அவர் வழியாய் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக, கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் மனநிலை என்பது என்ன? அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். எப்படி மன்னித்திருக்கிறார்? தம்முடைய அதிகாரத்தை மற்றவர்களை ஒடுக்குவதற்காக அல்ல, மற்றவர்களை அடிமை வேலை வாங்குபவராய் அல்ல, மாறாக இந்த முழு மானுடமும் மீட்கப்படுவதற்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். தம்முடைய உயிரை கொடுத்து இந்த முழு மானுடத்திற்கும் கடவுளின் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்டிருப்பதும், நாம் மன்னிப்பை பெற்றிருப்பதும், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் கிறிஸ்துவினால் என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையினால் நேர்மையாளர் ஆக்கப்படுகிறோம். நாம் கடவுளின் மீது கிறிஸ்து இயேசுவின் வழியாக கொள்ளுகின்ற நம்பிக்கையே நம்மை நேர்மையாளர் ஆக்குகிறது. அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய அரசிலே பங்கேற்க முடியும். ஆகவே போப்போ, பேராயரோ, ஆயர்களோ மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர்கள் அல்ல. மன்னிக்கிறவர்கள் யாரு? ஆண்டவர் இயேசு. அந்த மன்னிப்பை ஒரு பிரதிநிதியாக இருந்து அறிவிக்கின்ற வேலையை தான் நாம் செய்கிறோம். ஆண்டவர் உங்களை மன்னித்திருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையை அளிப்பதுதான் ஆயர்பணி. ஆனால் மன்னிக்கிற அதிகாரமே ஆயரிடம்தான் இருக்கிறது, பேராயரிடம்தான் இருக்கிறது, போப்பிடம்தான் இருக்கிறது என்பது சில திருமறையை அறியாத இறை மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பேராயர் தான் பேராற்றல் மிக்கவர் என்று சொல்லுகின்ற இறை மக்கள் திருமறையினுடைய உண்மையை, கிறிஸ்துவை இன்னார் என்று அறியாத மக்களாக இருக்கிறார்கள். அது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆபத்து. யாரெல்லாம் அப்படி போலியாய் பொய்யாய் புகழ்கிறார்களோ அவர்களுக்கும் ஆபத்து. கடவுளின் தண்டனை அனைவர் மீதும் வரும். உண்மையான நம்பிக்கை என்பது கடவுளின் மீது கிறிஸ்து இயேசுவின் வழியாக இருக்க வேண்டும். கடவுள் மன்னிக்கிறார், கிறிஸ்து இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அந்த மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே திருச்சபையிலே நாம் இருக்கின்ற போது இறை மக்களே, நாம் கிறிஸ்துவை தலையாக கொண்டு நாம் திருச்சபை என்கின்ற உடல் ஆகிய இந்த உடலிலே நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஒரு அங்கம் தவறு செய்கின்ற போது இன்னொரு அங்கம் அதை தண்டிக்க கூடாது, மாறாக அரவணைத்துக் கொள்ள வேண்டும். காலில் அடிபட்டுச்சுன்னா கை என்ன பண்ணுது? போய் அந்த காயங்களை கட்டுகிறது. அந்த வேலையை செய்வதுதான் திருச்சபையுடைய வேலை. நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒரு பிரச்சனைனா அவருடைய காயங்களை அதிகப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல, அந்த காயங்களை ஆற்றுவதுதான் நம்முடைய வேலை. ஒரு குடும்பத்திலே ஒரு ஆயராக இருக்கின்ற போது, திருச்சபையிலே ஒரு குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கின்ற போது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை பயன்படுத்தி அதிலே குளிர் காய்வது அல்ல ஆயர்பணி. அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி, சகோதர சகோதரி, பெற்றோருக்கும் மகனுக்கும், பெற்றோருக்கும் மகனுக்கும், சகோதரனுக்கு சகோதரிக்கும் இடையில் இருக்கின்ற வாக்குவாதங்கள், பிணக்குகள் எல்லாவற்றையும் சரியாய் ஆலோசித்து புரிய வைத்து ஆற்றுப்பணி செய்து அந்த முழு குடும்பத்தையும் கூட்டி சேர்க்கின்ற பணியை செய்ய வேண்டும். அது உள்ளூர் திருச்சபையாக இருக்கலாம், ஒட்டுமொத்த திருச்சபையாக இருக்கலாம். ஆயர்பணி, திருச்சபையுடைய தலைமைத்துவ பணி என்பது ஆற்றுப்படுத்துவதற்கும் மன்னிப்பதற்கும் ஒப்புரவாக்குதலுக்கும் தானே தவிர சண்டைகளையும் சச்சரவுகளையும் உண்டாக்கி பழி வாங்குதல்களை செய்து குடும்பங்களை சிதைக்கின்ற பணிக்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆகவே மன்னிக்க வேண்டும். இந்த பகுதியினுடைய முந்தின பகுதியில் பார்த்தோன்னா, உங்கள் சகோதர சகோதரி உள்ளே பிரச்சனை இருந்தால் திருச்சபையினுடைய முன்கொண்ட போகணும். அப்போ 2 பேரும் சாட்சிகளை வைத்து பிரச்சனை என்ன பண்ணணும்? தீர்த்து கொள்ள வேண்டும். ஒப்புரவாக வேண்டும், கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிற போது கடவுளிடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும். சகோதர சகோதரிடத்திலே நாம் பிரச்சனை செய்கின்ற போது நாம் நம்முடைய சகோதர சகோதரத்திலே ஒப்புரவாக வேண்டும். அதற்கு பேர் தான் மன்னிப்பு. இப்படி நாம் மன்னிப்பை பெறுகின்றவர்களாயும் கொடுக்கின்றவர்களாயும் இருக்க வேண்டும்.
அது நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லுவதல்ல. ஓ தெரியாம செஞ்சுட்டான் என்று சொல்லிவிட்டு கடந்து போகின்ற அந்த விதமான மன்னிப்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இங்கே பார்த்தோமானால் 2 விதமான ஒரே நபத்திலே 2 விதமான குணம் இருக்கிறது. நான் தவறு செய்தால் எனக்கு மேலே இருக்கிறவர்கள் மன்னித்து விட வேண்டும். ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவேன்? தண்டிப்பேன், மன்னிக்க மாட்டேன், அவன் என்ன பண்ணுவேன்? சிறைப்படுத்துவேன், சபை விலக்கு பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற செயல்பாடு உடைய இந்த பணியாளர் தான் கடன் பட்டதை மன்னித்து விட வேண்டும் என்பதற்காக போய் காலையில் விழுந்து கதறுகிறான். ஆனால் தன்னிடத்திலே அதுவும் சொற்பமானது. இவன் வாங்கியிருக்கிறது 10,000 தாளந்து, அது பல லட்சம் மதிப்புடையது. ஆனால் தன்னிடத்தில் வேலை வாங்கினவன் ஒரு தெனாரியம் 100 தெனாரியம் என்பது மிகவும் சொற்பமானது. அதையே அதுவும் உடன் பணியாளர், அவன் எஜமான் ஒரு பணியாளர். ஆனால் இங்கே பார்க்கணும் 2 பேருமே பணியாளர்கள். கடவுள் என்னை மன்னிக்கணும், ஆனால் நான் என்னுடைய உடன் பணியாளர்கள் என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த மேட்டிமையான எண்ணம், பழி வாங்குகின்ற உணர்வு, செருக்கு மனப்பான்மை, அதிகார திமிர், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம் உணராமலே இருக்கின்ற போது நம்மை அதற்கு நிகரான தண்டனை நமக்கு என்ன பண்ணுவார்? அதை விட பல மடங்கு தண்டனை தருவார். மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்முடைய சீடர்களுக்கு இறைவனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? நாங்கள் எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அதன் பொருள் என்ன? சாமி, நீங்க என்ன முதல்ல மன்னிச்சிருங்க, அப்புறமா நான் மன்னிக்கிறேன்றதுல நான் எவ்வளவு மன்னிக்கிறேன் அவளை என்ன மன்னிங்க அப்படின்னா என்ன ஆகும்? நாம் மற்றவர்களை மன்னியாதிருந்தால் கடவுளின் தண்டனை நம் மீது வரும். நான் மன்னிக்காமலே வந்து கடவுளத்திலே வந்து என்ன மன்னிச்சிரு சொன்னா கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். அப்படியானால் கடவுளின் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக செய்த சின்ன சின்ன தவறுகள், பிழைகள், அவைகள் எல்லாம் மனதார மன்னிக்க வேண்டும். மிகுதியாய் நாம் மன்னிக்கின்ற போது மிகுதியான கடவுளின் அன்பையும், கடவுளின் மிகுதியான மீட்பு வாழ்வையும், கடவுளுடைய மிகுதியான அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் லுத்தரன் திருச்சபை. லுத்தரன் திருச்சபை என்பது தண்டிப்பதற்கானது அல்ல, மன்னிப்பதற்கானது. இங்கே சபை விளக்கம் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. திருச்சபையில வந்து சில ஒழுங்குகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை மாத்திரம் சொல்லுது. திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் ஒரு வேற்று சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டார், அல்லது இங்கிருக்கின்ற ஒரு பெண் வேற்று சமயத்தை சார்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அவர் திருச்சபையிலே அங்கத்தினராக இருந்து எடுக்கப்படுவார். ஆனால் எடுத்தவொடனே என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. என்னை கேட்காம நீ எப்படி போய் வேறு சமயத்தில் இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே வந்து நான் என்ன பண்ண முடியாது? சபை விலக்கு செய்துவிட முடியாது, செய்யக்கூடாது. அதற்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். அவர் வந்து என்ன சொல்றாரு? என்னுடைய சூழ்நிலை ஐயா, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, வேற திருமணம் செஞ்சாலும் நான் தொடர்ந்து என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்படி இருக்கிற போது என்னுடைய குறைவு, திருச்சபையினுடைய ஒழுங்கிலிருந்து நான் குறைவுபட்டிருக்கிறேன், இதை என்னை பொறுத்து கொள்ளுங்கள் என்று அது வந்து அதுக்காக உடனே அவர் எழுதி கொடுத்தனால நான் அடடா மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதற்காக அல்ல. தன் பிழையை உணர்ந்திருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அவர் மீண்டும் அவரை திருச்சபையினுடைய அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆயர்படி. அதை விட்டு ஒருவரை சபை விலக்கம் செய்துவிட முடியாது. இப்படி திருச்சபை சட்டத்திலே பல செய்திகள் இருக்கின்றன.
எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தவறுகளை நாம் ஆண்டவத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மற்றபடி நம்மை தண்டிப்பதற்கான அதிகாரம் என்று யாருக்குமே கிடையாது. நான் இருக்கிறேன், உங்களை இந்த சபையில இருந்து நான் விலகம் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்க நீங்க கிறிஸ்தவரா இல்லைன்னு ஆயிடுமா? உனக்கு என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏற்றுவார். எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த சபையில இவ்வளவு காலம் நான் இருந்திருக்கிறேன். உனக்கு என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை. நீ முதல்ல ஐயருக்கே தகுதியானவன் கிடையாது. நீ போ, நான் வேற ஒரு எனக்கேற்ற ஒரு போதகரை நான் என்ன பண்ணுறேன் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு போதகரே என்னால கடவுளே எனக்கு போதகராக இருந்து என்னை வழிநடத்துவார் என்று சொல்லிவிட்டு போகின்ற ஒருவரை யாராவது தடுக்க முடியுமா? அப்ப பிரச்சனை எங்க வரும்னா, இருக்கிறதே 100 பேர் தான் விசுவாசியே. இந்த ஐயர் இவனுடைய முட்டாள்தனத்தினாலே, இவனுடைய பிடிவாதத்தினாலே ஒரு விசுவாசியை சபையிலிருந்து விலக்கி விட்டான்னு சொல்லி சபை நம்மை தான் என்ன பண்ணோம்? அவதூறாக பேசும். ஆமாவா இல்லையா? அப்ப கூட்டி சேர்க்கின்ற பணியை செய்ய வேண்டும், ஒப்புரவாக்குதலின் பணியை செய்ய வேண்டும், மன்னிக்கின்ற பணியை செய்ய வேண்டும். அதிகாரம் என்பது மன்னிப்பதற்கு தானே தவிர எவரையும் தண்டிப்பதற்கானது கிடையாது. பாவங்களை மன்னிப்பதற்கும், பாவியாய் இருந்தவர் மனம் திரும்புகின்ற போது அவனுக்கு வாழ்வளிக்கவுமே ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். எவரையும் தண்டிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வரவில்லை. அல்லேலூயா. இந்த உண்மையை திருச்சபை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை இறை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் இது தைரியமா சொல்றேன் இல்ல, இந்த தைரியம் முதல்ல போதற்கு இருக்கணும். இதை நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு உண்மையிலே ஒரு தவறு சபையில் நடந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஐயா அன்னைக்கு பிரசங்கத்தில் இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்றீங்களே அப்படி என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கறதுக்காக தான் கற்பிக்கிறது. கற்பிக்க கூடாது நினைக்கிறது எதுக்கு? கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால் என்னை கேள்வி கேட்பீர்கள் என்பதற்காக திருச்சபையின் சட்டத்தையோ திருமறையோ உண்மையான பொருளோடு கற்பிப்பது கிடையாது. பொதுவாக ஆயர், அதுதான் அன்றைக்கு போப் அவர் கீழே இருந்த அவருடைய ஏஜென்ட்டுகளாக இருந்த ஆயருடைய மனநிலையாக இருந்தது. ஆனால் சீர்திருத்த திருச்சபை, குறிப்பாக புத்தளம் திருச்சபையில் இருக்கிற நாம் திருமறையின் உண்மை பொருளை துணிவோடு சொல்ல வேண்டும், மக்களுக்கு அதை எடுத்து கூற வேண்டும். அப்போதுதான் திருச்சபையிலே இறை மக்களுடைய அந்த உணர்வும் ஒப்படைப்பும் அதிகமாக இருக்கும். இனி ஏன் திருச்சபையிலே ஆலயங்கள் வெறுமையாக இருக்குன்னா, அவன் என்ன மன்னிக்க மாட்டான், அவனுக்கு எனக்கு பிரச்சனை, இந்த குடும்பத்துக்கு எனக்கும் பிரச்சனை, நான் அவன் வேற போய் நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அப்போ எல்லாருக்குள்ளேயும் மன்னிக்கின்ற எண்ணமும் ஒப்புரவாகுதலின் உள்ளமும் அன்பும் கிறிஸ்துவனுடைய மனநிலையும் இருக்குமேயானால் இங்கே உட்கார்வதற்கு நமக்கு இடம் இருக்காது. ஆலயங்கள் கட்டவே முடியாது. ஏன்? எவ்வளவு பேருக்கு ஆலயம் கட்ட முடியும்? எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவனுடைய அன்பு முழுமையாக இருக்குமேயானால் ஆலயங்கள் கட்டடமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டடமாக இருப்பதனுடைய காரணம் என்னன்னா, இவ்வளவுதாங்க விசுவாசிங்க கேட்கணும் இல்லை, எவ்வளவு பேர் விசுவாசி இருக்கிறாங்க உங்க பாஸ்டேட்ல அப்படின்னு என்ன கேட்பாங்க. இத்தனை குடும்பம் இருக்கிறாங்க, அத்தனை குடும்பம் இருக்கிறாங்கன்னு கவுண்ட் பண்ணி என்ன பண்றோம் சொல்லுகிறோம். எனக்குள்ளே கிறிஸ்துவனுடைய மனநிலை இருக்குமையானால் எத்தனை விசுவாச குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, கணக்கிட்டு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியும். ஆனால் எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்திருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் நாம் தான் அதுக்கு பொறுப்பாளி. நான் எத்தனை பேர் நற்செய்தி சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணும், கணக்கு போடணும். நாம் எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்வோமேயானால், எல்லாருக்கும் அன்பை விதைப்போமேயானால், எல்லாருக்கும் மன்னிப்பை அருள்வோமேயானால்,
எல்லா நேரத்திலும் ஒப்புரவாக உடையவர்களாக இருப்போமேயானால் இங்கே ஆண்டவருடைய பெயர் மாற்றி பெறும். ஆண்டவருடைய அரசு மிகப்பெரிய எல்லைகளை உடையதாய் இருக்கும். அது எல்லைகளை தாண்டினதாக இருக்கும். திருச்சபை கட்டடங்களுக்குள்ளாக முடங்கி இருப்பதற்கு காரணம் நம்மிடத்திலே உண்மையான கிறிஸ்துவின் மனநிலை இல்லை என்பதே அதற்கு ஆதாரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். மன்னிக்கின்ற மனம் உடையவர்களாக, சகோதர சகோதரிகளிடத்திலே அன்புடையவர்களாக, குறைவுபடுகின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்துகின்றவர்களாக நம்முடைய பொருளாதாரத்தை பகிர வேண்டும், அன்பை பகிர வேண்டும். எல்லா நிலைகளிலும் சகோதர அன்பை நாம் நிலைநிறுத்துகின்ற போது அங்கே கிறிஸ்து மாட்சி பெறுகிறார். கடவுளின் மீட்பு திட்டம் நிறைவேறுகிறது. கடவுள் அங்கே மாட்சி அடைகிறார். எப்படி கிறிஸ்துமஸ்ல சொல்றோமோ, உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சிமை மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேலே பிரியம். இது எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும். எல்லா வழிபாட்டிலும் அதனால்தான் அதை உச்சரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் அதை என்ன பண்றோம், சொல்லுகிறோம் இல்லையா, பாடுகிறோம். அந்த ஒப்படைப்பு நமக்கு இருக்கிற பாடிவிட்டு கடந்து போகிறவர்களாக அல்ல, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பது இதனாலே அழைக்கப்படுகிறோம். மன்னிப்போம், மன்னிப்போம், மன்னித்துக் கொண்டே இருப்போம். 770 முறை என்று சொல்லுகிறார். அதுக்கான பொருள் என்ன? Do not count. என்னால மன்னிக்கிறதிலே கவனம் செலுத்து. எத்தனை முறை மன்னித்திருக்கிறோம் என்பதை எண்ணுவதிலே கவனம் செலுத்தாது என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் மன்னிக்கிறவனாக இருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். இதுவே மிகப்பெரிய சீர்திருத்தம் தான், எனக்குள்ளே நடைபெற வேண்டிய சீர்திருத்தம் என்பதை உணர்ந்தவராக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து ஒருவரே மீட்பர், போப் ஆண்டவரோ பேராயரோ கிடையாது. நமக்காய் ரத்தம் சிந்தினவர் கிறிஸ்து ஒருவரே, போப் ஆண்டவரோ பேராயரோ திருச்சபை தலைவரோ ஆயர்களோ கிடையாது. கடவுளின் அருள் தான் என்னை மீட்கிறதே தவிர போப் ஆண்டவரோ பேராயரோ திருச்சபை தலைவரோ ஆயர்களோ கிடையாது. இந்த உலகத்தின் சொத்துகள் கிடையாது. கடவுள் ஒருவரே எனக்கு சொத்து. இந்த திருச்சபை என்பது ஆயருடைய சொத்து கிடையாது. ஆயர் இங்கே பணியாளர். மன்னிக்கிறவர் ஆயர் அல்ல, மன்னிப்பை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு பிரதிநிதி மாத்திரம்தான் ஆயர். எனவே கடவுளுக்கு மாத்திரமே எல்லா காலங்களிலும் மாட்சிமையும் கனமும் உரியது. எந்த மனிதரையும் கடவுளுக்கு இணையாக நாம் புகழக்கூடாது. எந்த மனிதருக்கும் கடவுளுக்குரிய அதிகாரம் மாட்சிமையும் கிடையாது. நாமே நம்முடைய சுயநலத்திற்காக அநீதியான ஆட்சியாளர்களை, அநீதியான தலைவர்களை, அன்றைக்கு எப்படி சில நான் சொன்னேன் இல்லையா, ஏஜென்ட்டாக செயல்படுகின்ற ஆயர்கள், லுத்தரை போன்ற மனநிலையுடைய ஆயர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. லுத்தருக்கு எதிராக தீர்மானங்களை ஏற்றின ஆயர்களும் இருந்தார். அப்படி போப்பாண்டவருடைய ஏஜென்ட்டாக இருக்கிற இறை மக்களாக நாம் திருச்சபையில் இருக்கக்கூடாது. எனக்கு வேலை வேணுன்றதுக்காக 10 பேரை காட்டி கொடுத்துட்டு போகின்ற பணியாளர்களாக இறை மக்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒடுக்கப்படுகிறவனுடைய ஒடுக்குதலிருந்து விடுதலையாக்குகின்ற பணி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்காரே தவிர நியாயத்தை பேசுகிறவர்களை கொலை செய்வதற்கு கைக்கூலியாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை இந்த திருச்சபையில் விசுவாசியாக வைத்திருக்கவில்லை என்பதை ஒவ்வொரு இறை மக்களும் நாம் உணர்ந்து கொண்டு கடவுளே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். கடவுளினுடைய அன்பினால் வாழ்கிறோம், கிறிஸ்துவினாலே நாம் வாழ்கிறோம். மனிதர்களாலே அல்ல, போப்பாண்டவராலோ பேராயராலோ ஆயர்களாலோ அல்ல. எனக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசு ஒருவரே என்பதை உணர்ந்து கடவுளுக்கு உண்மையாக இருப்போம், கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்போம், கிறிஸ்துவின் மனநிலை உடையவராக இருப்போம். அப்படி செய்து நிறைவேற்றுவது கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நமக்கு ஆற்றல் வழங்குவார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம்.
எல்லா வல்லமைகளுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரமும் வல்லமையும் உடைய எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய அதிகாரத்தை எங்களை தண்டிப்பதற்காக அல்ல, எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படியாக உம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக அதை வெளிப்படுத்தி அன்பின் அதிகாரத்தின் மூலமாக எங்களை மீட்டுக் கொண்டபடியினாலே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுது உம்முடைய திருமணங்களை வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள், திருச்சபையுடைய இறை மக்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்மிலே விசுவாசம் வைக்க, பற்றுறுதி வைக்க ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின் வழியாக இப்பொழுது பயன்படுத்துவதற்கு உமது அடியாருக்கும் துணை செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீர்திருத்தம் என்பது தனி மனித வாழ்விலே இருக்க வேண்டும், மன்னிப்பிலே தொடங்க வேண்டும், சகோதர அன்பிலே அதை வெளிப்படுத்த வேண்டும், ஒப்புரவாக்குதலின் ஆவி உடையவராக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளின் வழியாக நீர் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள உங்களுடைய திருவசனங்களின் வழியாக எங்களை ஆற்றல்படுத்தி இருப்பதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தின சுவாமி. இந்த வழிபாட்டிலே பங்கேற்க முடியாமல் குடும்ப அலுவல்கள், குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்பு, இவைகளின் வழியாக தங்களுடைய உறவுகளை சந்தித்து சென்றிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தியது. இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருந்த எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வாதத்தை கொண்டாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்திருப்பதற்காக உங்கள் நன்றி சேர்த்து சுவாமி. எங்களுக்காக ரத்தம் சிந்தினபடியாக உங்கள் நன்றி சேர்த்து சுவாமி. அதிகாரத்தில் இருப்பதனாலே மன்னிக்கின்ற அதிகாரம் எங்களிடத்தில் இருக்கிறது அல்லது தண்டிக்கின்ற அதிகாரம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று கடின உள்ளத்தினராய் நாங்கள் இராமல், எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள், நாங்கள் உங்களுடைய பணிவிடையாளர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்மையான உள்ளத்தோடு பணி செய்கிற எங்களுக்குள்ளாக இருக்கின்ற இருமாப்பான எண்ணங்கள், கடினமான எண்ணங்கள், வண்ணங்க கழுத்து, இவைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். இந்த திருச்சபையை உமக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள அதை நாங்கள் செம்மையான வகையிலே வழிநடத்துகின்ற உங்களுடைய பணியாளர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக, மக்களுடைய உரிமைக்காக, மக்களுடைய விடுதலைக்காக, மக்களுடைய வாழ்வுக்காக போராடுகின்ற, உழைக்கின்ற பணியாளர்களாக இருக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயலாற்ற எங்களுக்குள்ளாக தாழ்மையின் ஆவியை நீர் நிறைவாய் தந்திட வேண்டுமா என்பதை கொண்டாடுவோம். எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தரும். உடைய நிறைவான அருளுக்கும் பாதுகாப்பும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொண்டும் வழிநடத்தும் பலப்படுத்தணும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாய் கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிக்கும் மாறாத நித்திய உடன்படிக்கும் ஐக்கியமும் வழிநடத்துகிறோம். இன்றும் இன்றும் எல்லா காலம் மனிதர்களும் நீடித்து நிறுத்திருந்த வழிநடத்தி காப்பனமாக. ஆமென்.